நம்மள கேலி கிண்டல் செய்யறவங்கள பயமே இல்லாம எப்படி ஃபேஸ் பண்றது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கேலி கிண்டல் பண்றவங்கள பயமே இல்லாம ஃபேஸ் பண்ண பழகணுங்க. அவங்க சொல்றத பொருட்படுத்தாம நம்முடைய வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு போறது முக்கியம். ஏன்னா இப்படிப்பட்டவங்களோட பேசி எதிர்த்து வாதிட்டு நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றத விட, வேற ஒரு நல்ல செயல்களுக்கு நேரம் ஒதுக்குறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் வேணும்னே நம்மள கேலி பண்ணி நம்முடைய தன்னம்பிக்கைய தகர்க்க பார்ப்பாங்க. இப்படி மறைமுகமா செயல்படுபவங்களுடைய செயல்கள புரிஞ்சுகிட்டு, அவங்கள விட்டு ஒதுங்கி விடுறது தான் ரொம்ப நல்லது. அவங்க பேசுறத காது குடுத்து கேட்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு 4 பேருக்கு மத்தியில நம்மள கேலி கிண்டல் பண்றவங்கள கொஞ்சமும் தயங்காம, "முதல்ல இப்படி பேசுறத நீங்க நிறுத்திக்கோங்க" அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. சோ நீங்க ஒரு தடவ இப்படி ஒரே ஒரு தடவ திருப்பி குடுத்துட்டீங்க அப்படின்னா, 4 பேருக்கு மத்தியில நம்ம எங்கப்பா அவமானப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு நெனச்சு, அடுத்த தடவ உங்கள கேலி கிண்டல் செய்யாம அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க உங்கள. ஏன்னாங்க ஒரு சிலர் நாசூக்கா சொன்னா புரிஞ்சுப்பாங்க. பட் ஒரு சில மேதாவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி முகத்துல அடிச்சது போல சொன்னா தான் திரும்பவும் அந்த செயல செய்யாம இருப்பாங்க. பட் இதுல கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, அந்த கேலி கிண்டல்கள எதிர்கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, சவாலான விஷயம். அது மாதிரியான சமயங்கள்ல நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி செய்யணும். அப்படி நம்ம அமைதியா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுடைய அமைதிய நம்மளே டெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கோபத்தோட பதில் கொடுத்து அந்த சிச்சுவேஷனையும், அந்த நிலைமையையும் நீங்க ரொம்ப மேலும் மோசமாக்கிடாதீங்க. அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா கொஞ்சம் நகைச்சுவையா யூஸ் பண்ணி, அந்த கிண்டல் கேலி செய்யறதுலருந்து எஸ்கேப் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஒரு ஒரு போடு போட்டுருங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் திரும்ப திரும்ப உங்கள புண்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க கட் பண்ணுங்க. வேலை செய்ற இடங்கள்லயோ, அல்லது நம்ம உறவினர்கள் மத்தியில இருக்கிற இடங்கள்லயோ, சக பணியாளர்களால அல்லது நம்ம சக தோழர்களால கேலி கிண்டல் செய்ய நேர்ந்தா, அத பொறுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. யாராவது நம்மள கிண்டல் பண்ணி சிரிச்சாங்கன்னா, பயப்படவே பயப்படாதீங்க. நாமளும் அவங்களோட சேர்ந்து சிரிச்சறது நல்லது. அப்படி இல்லாம அவங்களுடைய செயல்களுக்கு எதிர் செயல் செஞ்சா நம்மள கோமாளியாக்கிடுவாங்க. கேலி செய்யறவங்களுடைய பாதுகாப்பின்மையே பிரதிபலிக்குது. அதனால அத தனிப்பட்ட முறையில பெர்சனலா எடுத்துக்காம இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது.